பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் அனைவரும் நல்ல அழகான வீடுகளை கட்டி வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். அதற்காக உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். தங்களுக்கு தேவையான வசதிக்கேற்ற பல வீடுகளையும் மாளிகைகளையும் பல அரண்மனைகளையும் கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக வாழ்வுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் மண்ணறை வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய மாளிகையாகிய மஸ்ஜிதுக்கு யார் ஒருவர் செலவழித்து ஒரு மாளிகையை, அல்லாஹுடைய மாளிகையை கட்டிக்கொள்கிறாரோ, இல்லா பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவனத்தின் மாளிகை அல்லாஹ் அவருக்கு கூலியாக கொடுப்பான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உலகத்தின் அல்லாஹுடைய மாளிகைகள் பல இருக்கின்றன. எங்களால் முடிந்தால் ஒரு மாளிகையை கட்டலாம், அல்லது முடியவில்லை என்றால் கட்டிட பணிகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எங்களால் முடிந்த பல உதவிகளை செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு நாம் சந்தோஷமான வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இன்ஷா அல்லாஹ் அழிவே இல்லாத, முடிவே இல்லாத ஆகிரத்தில் ஒரு சந்தோஷமான மாளிகையை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு காத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பல மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல அடுக்கு மாளிகைகளிலும் அரண்மனைகளிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். இது லண்டனில் இருக்கக்கூடிய எலிசபெத் மகாராணியினுடைய மாளிகையாக இருக்கிறது. எத்தனை பல அடுக்கு மாடிகள் கண்குளிர இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான். நிச்சயமாக அது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையின் முடிவாகும். எனவே இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சேமிப்பு தான் ஆகிராவிலே ஒரு சிறந்த ஒரு நல்லதொரு மாளிகையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்காக நாங்கள் செலவழிக்கின்ற செலவாகும். இரண்டாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் உலூ செய்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஓதிக்கொள்கிறாரோ, அவருக்காக சுவனத்தின் மாளிகைகளின் எல்லா கதவுகளும் திறந்து கொடுக்கப்படும். அவர் விரும்பின வாசலினூடாக அந்த சுவனத்திற்குள் நுழைந்து கொள்ளலாம் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. எப்போது நமக்கு மரணம் மௌத்து வரும் என்பது நமக்கு தெரியாது. வந்துவிட்டால் இந்த உலகத்தினுடைய வாழ்வு நமக்கு முடிவடைந்துவிடும். எத்தனையோ பல நல்ல நண்பர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் ஆகிரத்துடைய வாழ்வு எங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். இந்த உலகத்தினுடைய எமது வீட்டை விட சிறந்ததொரு நல்ல வீட்டை நாம் ஆகிராவிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சொத்துக்களையும் செல்வங்களையும் அவன் விரும்புகின்ற வழியில் செலவழித்து சுவனத்தின் மாளிகையை நாம் நிரந்தரமாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நாம் அனைவருக்கும் அதற்கு அருள் பாலிப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.